இன்றைக்கி வீடியோவில் இட்லி அண்ட் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது கேட்குறதுக்கு டெம்டிங்காகவும் கம்ஃபர்ட் ஃபுட்டாகவும் இருக்கும். சண்டே மார்னிங் இதில் தான் ஆரம்பிக்கணும். இட்லிக்கான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இதுக்கு ஒரு 4 வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5லேருந்து 6 குட்டி தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். தென் ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில். இது கூடவே ஜீரகம், அன்னாச்சிப்பூ, கல்பாசி, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 7லேருந்து 8 கிராம்பு, இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா அரோமா வர வறுத்து எடுத்துக்கலாம். அரோமா வந்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வர இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 1/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க சில்லியும் ஆட் பண்ணிக்கிறேன், க்ரீன் சில்லி. இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ரெண்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஸ்பைசஸ் கூடவே பட்டை இலையை ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 2 பட்டை இலையை இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா ஆல்ரெடி வதங்கினால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஹெவி ஸ்மெல்லெல்லாம் போகிற வரை நல்லா வதங்கட்டும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை அரைச்சி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ரா டொமேட்டோவும் நல்லா வதங்கட்டும். அதோட ஸ்மெல்லெல்லாம் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஃபைன். இந்த ஸ்டேஜில் இப்போது 1/2 kg சிக்கனை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் சிக்கனோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் குக் பண்ணிக்கோங்க. டூ மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் இதில் தேவையான மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு காரம் பத்தலைன்னா இன்னும் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலாலாம் ஒன்று படுற மாதிரி ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் விட்டு 4 to 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக்காக வச்சுக்கலாம். அது ப்ரெஷர் குக் ஆகிற கேப்பில் நம்ம தேங்காவை அரைச்சிக்கலாம். 1/2 மூடி தேங்காயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ப்ரெஷர் குக் ஆகி வந்த உடனே அரைச்ச இந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியாக இருந்தாலும் எந்த கிரேவியாக இருந்தாலும் கொதி வர விடக்கூடாது. கொதி வந்துடுச்சுன்னா தேங்காய் ஒரு மாதிரி திரி ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு அதுவே போதும்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. அப்போ தான் சீக்கிரமாக கொதி வராது. இப்போ போட்டிருக்க மிளகாய்த்தூள் நல்லா மசாலாவோட பிளெண்டாகி வரட்டும். அவ்வளோதான், அதோட ஆஃப் பண்ணிடுங்க. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுட சுட இட்லி போட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு சூடாக சர்வ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்களுக்கு வர கம்ஃபர்ட்டான சண்டே டிஃபன் இது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வர்றதுக்கு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் என்ன ரெசிபி பண்ணலான்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக போட்டுருங்க. பாய் பாய்.